காய்ஸ் இப்போ நான் ஒரு பைக் என்னை தாண்டி போச்சு காய்ஸ். மழையிலையும் பார்க்காம செம ஃபாஸ்ட்டாக ஓட்டணுமா காய்ஸ். ஒரு பழைய காலத்து பைக்கு. இப்போ அந்த பைக்கை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். ஐ திங்க் பிடிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். அம்மா 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 காரா ஏன் 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 இவ்வளோ வெறி? நான் ஓரமாகவே போய் தேடுறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி தானே போயிருந்தான். எங்கே அதுக்குள்ளே ஆளை காணோம் இவனை. இது வர 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 போயிடாதடா. ஏன்டா இவ்வளோ ஒட்டி போகிறீங்க? ஷோ ஷோ யார் சாமி நீ? பைக் ஓட்டுறியா ராக்கெட் ஏதாச்சும் ஓட்டுறியா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குற. ஒரே ஒரு இடத்துல தான் ஜக்கான பார்த்தா அதுக்குள்ளே ஆளை காணோம். மாயமாயிட்டான். அவ்வளோதான், இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது போல். சரி அப்படியே ஏன்டா ஒட்டி வர ப்ரோ கைஸ்? நான் இந்த பைக் தான் கைஸ் சொன்னேன், RX 100. ஏன்டா என் RX 100 சொல்கிறான்னு சொல்லி கேவலமாக நான் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே அவங்களோட ஃபஸ்ட்டு லவ் சின்ன வயசில் இந்த பைக்காக தான் இருந்திருக்கும். RX 100 பைக்கோட சத்தத்தால் ஒரு ஜென்ரேஷனே அடிமையாச்சுங்க. அந்த அடிமையில் ஒருத்தனா நான். ஸோ அங்கே ஆரம்பித்த என்னோடய பயணம் இங்கே இமாலயாவில் நிற்கிது. ஸோ RX 100 ஃப்ரெண்டு மறக்காமல் இந்த இதில் ஷேர் பண்ணுங்கள்.